அடாடாடாடா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சேர்மன் சீட்டு ரொம்ப சுகமா தான் இருக்கு. ஆமா, நீ யாரு? ஏன் கேட்க மாட்டேன்? சேர்மன் சீட்ல உட்கார்ந்த உடனே பழைய ஆட்கள்லாம் மறந்துடுவீங்களே. அது இருக்கட்டும் ஐயா, நம்ம சேர்மன் இந்த தொத்த மாடுகளை வச்சே 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். அடுத்த வருஷம் நாமளும் சேர்மனுக்கு நிக்கணும், சில்லறைய சம்பாதிக்கணும். என்னையா என் சீட்ல உட்கார்ந்திருக்க? இல்ல, உங்க சேர்மன் சீட்டு எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்னு பார்த்தேன். எந்த கட்சி வந்தாலும் என் சீட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, என்ன இன்னைக்கு ஐயாவுடைய முகம் ரொம்ப மறுமலர்ச்சியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வருது இல்ல, அதான் பொது மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. சார் வணக்கங்க. வணக்கம். வாமா, நீதான் புதுசா வந்திருக்க டீச்சரா? உன் பேர் என்ன? சாரதா. பேரு ரொம்ப நல்லாவே இருக்கு. இவர் எல்லாத்தையும் பார்த்து இப்படித்தான் சொல்லுவார். ஆமா, இதுக்கு முன்னால டீச்சர் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லைங்க. நாம கட்ட கொடுத்துருவோம். பெரம்பு கொண்டு வந்திருக்கியா அம்மா? எதுக்குங்க? இவரை போட்டு அடிக்கிறது. நீ வேற. எங்க ஊர் குழந்தைகளுக்கு ரொம்ப வாலு, அதை அடக்கணும். ஏன் வளவளன்னு பேசிட்டே இருக்க? நம்ம சாரதா ரொம்ப கலப்பா வந்திருக்கோம். சாரதா, குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறியா? முருகா, டே முருகா, முருகா, சாரதாவை குவார்டர்ஸ் கூட்டிட்டு போ, பெட்டியும் தூக்கிட்டு போ. அப்ப நான் வரேங்க. அடிக்கடி வர வேண்டி இருக்கும், சம்பளம் வாங்க. யோ யோ, அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வசந்தா, வசந்தா, யோ, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை டீச்சர் வரக்கூடாது. உடனே வேடிக்கை பாப்பீங்களே. இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வசந்தா, வசந்தா. என் பேர் வசந்தா இல்ல, சாரதா. அது இல்லம்மா, நீ இந்த கிராமத்துக்கு வந்த உடனே இந்த கிராமத்துல வசந்த வீசுது. அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். அதுக்கட்டும், வா, நீ தங்குற இடத்த நான் காட்டுறேன். உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம்? ஐயோ, இதுல என்ன சிரமம் வேண்டி கிடக்கு? தாய் குளத்துக்கிட்ட உதவாங்கிறதுக்குன்னு, தாய் குளத்துக்கு உதவுறதுக்குன்னு நான் ஜென்மம் எடுத்திருக்கேன். ஆமா, நீ மட்டுமா பஸ்ல தனியா வந்த? பஸ்ல கண்டக்டர், டிரைவர் எல்லாரும் தான் வந்தோம். ஐ தமாஷ். நான் எதுக்காக சொன்னேன்னா, தங்குறதுக்கு உன் கூட ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணட்டுமா? தப்பா நினைக்காத. சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரியை ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே நல்லா சமைப்பேன். ஐயோ, உன் பொன்னான மேனி அடுப்புக்கு முன்னால நின்னா உன் உடம்பு உருகிடாதா? இத கேள்விப்பட்டா சேர்மன் உடம்பு கருகிடாதா? அவரே எங்க கருகணும்? சொல்றேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 2 லட்சம் ரூபாயில பங்களா வாங்கி கொடுத்தாரு பாத்ரூமோட. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. 3 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாரு பட்டாவோட. கலப்பா அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? விலை வேணுமா? நிலம் வேணுமா? கலப்பா வேணுமா? எது வேண்டும் சொல் மனமே. ஐயா, எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உனக்கு வாங்கி கொடுத்த என்னடா பண்றது? நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்ட. முதல்ல 8 முழத்துல ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு, அதுல கூட அசிங்கமா இருப்பான் போல இருக்கு. இந்த ஊர்ல பிள்ளைங்க சரியா பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? இங்க வர டீச்சருங்க 3 மாசத்துக்கு மேல தங்கறது இல்லையாமே? ஏன்? என்ன நம்பாடு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்கியே? நீ ஊமையா? எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சுடு. நான் தங்க போற விடா. முருகா, இங்க வா. இந்த சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. இதுல என்ன இருக்கு? இந்த வாங்கிக்க. லட்சுமி, வேலைக்கார நாய்க்கு விருந்து சோறா? ராத்திரி பகலா மாடா உழைக்கிறாருன்னு கொடுத்தேன். பாவம், அவரும் மனுஷன் தானே. மனுஷனா? ஏழைகளை மனுஷனா நினைச்சா நம்மளை இழிச்சவன் ஆக்கிடுவானுங்க. அவனுங்களை மிருகமா நடத்தினா தான் நாம பெரிய மனுஷனா இருக்க முடியும். என்ன பாக்குற? இவனுக்கு எப்பவும் போல பழைய சொத்தையும் கூடை ஊத்து. இது மாதிரி ருசியை காட்டவே காட்டாத.
என்ன ம். சீக்கிரம் ஒழுங்கா டம்ளர் புடியண்டா. யோ, கப்பம் விட்டு சொத்தா முழு டம்ளர் ஊத்துறியே, அரை டம்ளர் ஊத்தியா? இனிமே டம்ளரை சின்னதா செய்ய சொல்லணும். ம், ம். எனக்கு மணி 10 தான் ஆச்சு, இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சா அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டீங்க. ஏமா எங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா? அதனால தான் சீக்கிரமா பெல் அடிச்சோம். சரி அதுதான் போகட்டும், பிள்ளைங்களுக்கு உப்புமா போடாம இப்படி அரை கிளாஸ் பால் ஊத்துறீங்க, என்னங்க நியாயம் இது? நாங்க உப்புமாவை கொடுப்போம், ஊறுகாயை கொடுப்போம், பல்பொடி கொடுப்போம், மூக்குப்பொடி கொடுப்போம். அத கேட்க நீ யாருமா? மாசம் சம்பளம் வாங்கணுமா, சமைச்சமா, சாப்பிட்டமா, ஓஞ்ச நேரத்துல யாரையாவது லவ் பண்ணுமான்னு இரு. போமா, கேள்வி மேல கேள்வி கேட்க வந்துட்டேன். அப்பா நம்ம பக்கத்து வீட்டுல 10 ரூபா கடை வாங்கினல்ல, அவன் கொடுத்தா தான் போவேன்னு உன்ன மாதிரி ஒத்த கால நிக்கிறான். அப்படியா? இந்தா கடனுக்கு பதிலா அந்த பால் கொண்டு போய் கொடு. ஏய், உங்களுக்கு இன்னைக்கு பால் கிடையாது, போங்கடா. டீச்சரம்மா, இந்த பசங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடு. அட பாவிங்களா. பயப்படாதீங்க, இது கோயில்ல வளர்ற பாம்பு, யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அப்படிங்களா? ஆமா, நீங்க? என் பேர் லட்சுமி, சேர்மேன் சத்யநாதனுடைய அக்கா பொண்ணு. அது சரி, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சரா? ஆமாங்க. எங்க கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டணத்துல இல்லாத பாசம் பண்பு இங்க நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தா நானும் இந்த கிராமத்தை பண்ணாவே மாறிடும் போல இருக்கு. உங்களுக்கு இந்த கிராமத்துல எந்த உதவி வேணாலும் என்ன கேளுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. தப்பா இப்ப தப்பா போங்க, நீங்க அலுவலாட்டாருங்க. அங்க பாரு, நொண்டி வரா. தரசே, மெதுவா வரசே. போகறே பாரு கேனே. இது தேவையா? வணக்கம் வணக்கம். எவனுமே வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். வணக்கம். இப்படி நடந்தா எப்ப போய் சேர்றது? ஒரு வாரம் ஆகும். நடக்க தெரியாதவனுக்கு தானே வேலை அதிகமா கொடுப்பானுங்க. அந்த நொண்டிதான் அன்னைக்கு எங்களை விளையாட விடாம தடுத்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு. அப்படியா பண்ணா? நீ கம்முனு, அந்த நொண்டி குதிரைய சண்டி குதிரை ஆக்கிறேன். ரைட்டா? அடே, உங்க அப்பா மவனே, நீயா? ஆமாண்டா, நான் தாண்டா புளிய ஓடிடா. எத்தனைடா? உங்க அப்பா உன்னை எந்த நேரத்துல பெத்தானோ அதான் நீ பைத்தியமா அலைகிற. எங்க அப்பா என்ன பெத்தா நான் பைத்தியமா அலையறேன். நீ நொண்டி நொண்டி வரிய, உங்க அப்பா எப்படி உன்னை பொத்தான்? பொத்தானா? சீ, பெத்தான். எங்க அப்பா என்ன எப்படி பெத்தான்னு நான் கேட்டு சொல்றேன். இப்ப கொஞ்சம் வழி வரியா? நான் முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. நீ முக்கியமான வேலைக்கு போறியா? நான் உனக்கு கேப்ப தரியா? எது வேணாலும் கேளுக்கண்ணா, தர்றேன். இந்த விரல் வேணும். எடுத்துக்க. விரலா? இது என்ன வாழை மரமா? வெட்ட வெட்ட வளர்றதுக்கு விரல்ரா. வேற ஏதாவது கேளு, தர்றேன். இது வேட்டி வேணும். ஐயோ, அதெல்லாம் கொடுக்க இது கூடாது. வேட்டி வேணும். இது வேட்டி வேணும். இது வேட்டி வேணும். டன்டடன், டன்டடன். கடவுளே, எங்க இருக்கிறாய்? ஐ, இங்கதான் இருக்கிறியா? இத பாரு, அந்த திருடன் இந்த வேட்டியை கட்டி கூட புடிங்க வந்துட்டேன். இது எங்க வச்சாலும் அவன் எடுத்துக்குவான். அதனால உன்கிட்ட வச்சா எடுக்க மாட்டானே. பத்திரமா உன்கிட்ட வைக்கிறேன், பாத்துக்கிறியா? பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. இத பாரு, நான் திரும்பி வந்து கேட்பேன். நான் ஒரு மாதிரியான ஆளு. ஐ, ஒளிச்சு வச்சுட்டேன்.